ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் டெம்பிள் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா TNHRCE, தமிழ்நாடு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 21. சேலரி பார்த்தீங்கன்னா ₹10,000 to 58,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 5, 2024. ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர். அப்ளை மோட் ஆஃப்லைன், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்ட்லேயோ அல்லது நேர்லேயோ கொண்டு போய் கொடுக்கணும். அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, hrce.tn.gov.in. ஸோ இந்த 21 வேகன்சிஸை மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கீழே வந்து இங்கே ஸ்பிளிட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. வாட்ச்மேனில் 4 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டிரைவரில் 5 போஸ்ட் இருக்குது. மீதி இருக்க போஸ்டிங்ஸ்லாம் ஒவ்வொரு வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்பிளிட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். பட் இதுக்கான டீட்டெயில்ஸை அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பேஜ் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ஒரு டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1/2024. டேட் வந்து March 5, 2024. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு டேபிளில் நம்ம பார்த்த எல்லா போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், அதோட நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், சேலரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே ஹிந்து ரிலீஜியன் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. பே ஸ்கேல் லெவல் 17, 15,900 to 50,400 இந்த ரேஞ்சில் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் காவலர், அதாவது வாட்ச்மேன், அதில் 4 வேகன்சிஸ் இருக்குது. பே ஸ்கேல் சேம் தான், லெவல் 17. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. தமிழில் வந்து படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இருக்க ஒரு 3 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் டிரைவர் வேகன்சி, இதில் வந்து 5 போஸ்ட் இருக்குது. பே ஸ்கேல் வந்து லெவல் 22, 18,500 to 58,600 இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர், அதில் ஒரு வேகன்சி இருக்குது. பே ஸ்கேல் 19. இதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதை இங்கே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மின் உதவியாளர் அந்த போஸ்ட்டு, அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்புறம் மினி பஸ் கிளீனர், இதோட குவாலிஃபிகேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க அந்த மருதமலை முருகன் டெம்பிள் அதுக்கான வேகன்சிஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இது வந்து வடவழியில் இருக்க கரி வரதராஜ பெருமாள் திருக்கோயில், இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. வாட்ச்மேன் 1, திருவிழாக்கு 1. 2க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். டோட்டலாக வந்து 21 வேகன்சிஸ் இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. மினிமம் 18 இயர்ஸும் மேக்ஸிமம் 45 இயர்ஸும் எந்த டேட்டு படினா July 1, 2023 அந்த டேட்டு படி இருக்கணும். ஸோ இந்த எல்லா போஸ்டிங்க்கும் ஹிந்து ரிலீஜியன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கிறிஸ்டியன், முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை, அப்ளை பண்ண முடியாது. அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆதார், ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, இதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அதோட ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, TC, அதையும் வச்சு அனுப்பணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 9ல் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது கோர்ட்லேயோ எந்த பெண்டிங் கேசஸும் அவங்க மேலே இருக்கக்கூடாது, அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பும்போது அந்த கவரில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து அதில் எழுதி அனுப்பணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நம்பர் 11ல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ். நம்பர் 21ல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து hrce.tn.gov.in இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது கோயிலோட ஆஃபீஸ் போனீங்கன்னா 100 rupees கொடுத்து நேரடியாகவும் வாங்கிக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த PDFலேயே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இதோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ். நம்பர் 22 பாருங்கள், இதில் வந்து எங்கே அனுப்பணுமோ அதுக்கான அட்ரஸ் இருக்குது. அதோடு சேர்த்து போஸ்ட் கார்டில் 25 rupeesக்கு ஸ்டாம்ப் ஒட்டி
அதில் உங்களோட அட்ரஸை எழுதி அதையும் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து கவரில் வச்சு அனுப்பிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் அந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த போஸ்ட் கார்டு இதெல்லாம் வந்து சேர வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 5, 2024 ஈவினிங் வந்து 5:45 இந்த டைமுக்குள்ளே நேரடியாகவோ அல்லது போஸ்ட்லேயோ ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க.